கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 20ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோ தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, ஐஸ்வர்யா அபிராமியோட திட்டத்தில் செமையாக மாட்டிக்கிட்டாங்க. ஐஸ்வர்யாவுக்கு செக்அப் பண்ணுறதுக்காக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தாட்சாயினி ஐஸ்வர்யாவை செக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஐஸ்வர்யா கிளம்பி உட்காடுறாங்க. அப்போ தாட்சாயினி கேட்குறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உனக்கு ஆல்ரெடி டாக்டர் பார்த்தாங்கல்ல, அதுக்கான ரிப்போர்ட்ஸ் நீ கையில் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, டாக்டர் என்கிட்ட எந்த ரிப்போர்ட்ஸும் இல்லை அப்படின்னு. அப்போ தாட்சாயினி கேட்குறாங்க, என்ன சொல்கிற ஐஸ்வர்யா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக இப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது டாக்டர், நான் கர்ப்பமாக இல்லை அதானே அப்படின்னு. அப்போ தாட்சாயினி சொல்கிறாங்க, ஆமாம் நீ கர்ப்பமாக இல்லை அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் அத்தைக்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு. அதுக்கு தாட்சாயினி சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற, இங்கே பாரு, நான் அபிராமி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கெஞ்சுறாங்க, டாக்டர் தயவு செஞ்சு என் அத்தைக்கிட்ட இதை பற்றி சொல்லாதீங்க, இதனால பிரச்சனையாகும் அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் சொல்லி தான் ஆகணும், நான் சொல்லலைன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, டாக்டர் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்போ தாட்சாயினி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ நம்ம ஐஸ்வர்யா பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு ஓடியாடுறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு நேராக நர்ஸ் கிட்ட அங்கே அபிராமியையும் அருணையும் கூப்பிடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஐஸ்வர்யா கெஞ்சுறாங்க, டாக்டர் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு. அப்போ தாட்சாயினி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இன்னைக்கு சொல்லலைன்னாலும் நாளைக்கு அபிராமிக்கு விஷயம் தெரிய வரும், அப்போ அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணுவா, அது இப்போவே தெரிஞ்சா என்ன அப்படின்னு. அப்போ நர்ஸ் வெளியில் வந்துட்டு நேராக அபிராமி கிட்ட உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அருண் கிட்ட ஐஸ்வர்யா அபிராமி சொல்கிறாங்க, டாக்டர் செக் பண்ணிட்டாங்க போல, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரூமுக்குள்ளே வராங்க. அப்போ நம்ம ஐஸ்வர்யா பதட்டத்தில் நிற்கிறத நம்ம அபிராமி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஏன் ஐஸ்வர்யா இவ்வளோ பதட்டமாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, பிரச்சனை தான் அபிராமி அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, ஐயோ குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு. அப்போ தாட்சாயினி சொல்கிறாங்க, இங்கே பாரு அபிராமி, நீ நினைக்கிற மாதிரி ஐஸ்வர்யா வயிற்றுல எந்தவித குழந்தையும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க. தாட்சாயினிகிட்ட கேட்குறாங்க, தாட்சாயினி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, தயவு செஞ்சு எங்ககிட்ட பொய் சொல்லாத, அந்த பொய்யை தாங்கிக்கிறதுக்கு எனக்கு மனசுல தைரியம் இல்லை அப்படின்னு. அப்ப அருண் கேட்குறாரு, ஆமா தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. அப்ப தாட்சாயினி சொல்றாங்க, இங்க பாரு அபிராமி, நான் இப்ப ஐஸ்வர்யாவை செக் பண்ணேன், ஐஸ்வர்யாவோட வயிற்றுக்குள்ள எந்தவித கருவும் இல்லை, ஐஸ்வர்யா உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கா, அதை என்கிட்டயே ஐஸ்வர்யா நேரடியா சொன்னா அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அருண் நேரா ஐஸ்வர்யா பக்கத்துல வந்துட்டு ஐஸ்வர்யாவை ஓங்கி அடைஞ்சி, எதுக்காக இப்படிப்பட்ட பொய் சொன்ன, உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணோம் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்னங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ வீட்டுக்குள்ள வர விலைய வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கோவமா வெளியில போறாங்க. அப்ப ஐஸ்வர்யா கெஞ்சுறாங்க, அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, உங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட பொய் சொன்னேன் அப்படின்னு. ஆனா அபிராமி சொல்றாங்க, இதுக்கப்புறமும் ஒரு வார்த்தை கூட நீ பேசாத, தயவு செஞ்சு என் முகத்துல முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப டாக்டர் தாட்சாயினி சொல்றாங்க ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாரு, போயிட்டு அபிராமி கிட்ட மன்னிப்பு கேட்குற வழிய பாரு, கண்டிப்பா அபிராமி உன்னை மன்னிச்சிருவா அப்படின்னு. அப்ப அபிராமியும் அருணும் கார்ல ஏறுறாங்க. அப்ப நம்ம ஐஸ்வர்யா ஓடி போய் கார்ல ஏற பாக்குறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, இந்த கார்ல ஏறுனீன்னா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு நம்ம அபிராமியும் அருணும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, அடியே அபிராமி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேரா ரியாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப ரியா கேக்குறாங்க, என்ன தப்பிச்சிட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, அந்த அபிராமி நான் கர்ப்பமா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா, என்னால ஒன்றும் பண்ண முடியல, என்னை ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு போயிட்டா, என்னை வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்றாங்க, இங்க பாருங்க, அபிராமியை மீறியும் உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னா அபிராமி என்னையும் சேர்த்து வீட்டை விட்டு துரத்திடுவா, என்னால கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லி காலை வாரி விடுறாங்க அந்த ரியா. அப்ப ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது போலயே, இந்த ரியா சரியான ஆளா இருக்கா, ஈஸியா என்னை கழட்டி விடுறாளே அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரியா யோசிக்கிறாங்க, நல்ல வேலை அந்த அபிராமி
ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா. இல்லைன்னா அந்த ஐஸ்வர்யா எனக்கு பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறாங்க. ரியா நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஐஸ்வர்யா வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அபிராமியும் அருணும் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப அருண் சொல்றாரு, அம்மா இதுக்கு மேலே என்னால ஐஸ்வர்யக்குள்ள வாழ முடியாது அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு அருண், அந்த ஐஸ்வர்யாவை இனிமே மன்னிக்கவே முடியாது. என்னைய கொலை பண்ண பார்த்தா, இன்னைக்கு இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு. அப்ப நம்ம மீனாட்சி மைதிலி எல்லாரும் வராங்க. அப்ப மைதிலி கேக்குறாங்க, என்னாச்சு இவ்வளவு கோவமா இருக்கீங்க சமந்தி அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இந்த ஐஸ்வர்யா கர்ப்பமாவே இல்லை, இத்தனை நாளும் என்கிட்டையும் இந்த குடும்பத்துக்கிட்டையும் பொய் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம ஷாக் ஆகுறாங்க நம்ம நம்ம மீனாட்சி. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஆனந்தும் அருணனும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த கார்த்தி இந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா அந்த கம்பெனியில் எல்லாரையுமே அவனுக்கு தெரியுது. அவனுக்கு எதுவுமே தெரியாத ஒரு கம்பெனியில் அவனை கொண்டு போய் அனுப்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ளேயே வர வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டு வாசல்லையே ஐஸ்வர்யாவை நிற்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம மைதிலி ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, அன்னைக்கு தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சேன். இன்னைக்கு பாத்தியா, கடவுளே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டாரு. நீ ஏன் உன் தலையில மண்ணை வரி போட்டுக்கிட்ட? நீ அமைதியா இருந்திருந்தா இன்னொரும் அபிராமி நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே மறந்துட்டு உன்னே இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா நீ பண்ண தப்பால இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஆகிட்டு பாத்தியா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, கண்டவளும் என்னை மிரட்டுற மாதிரி ஆகிட்டு இல்ல, இங்க பாரு, தேவையில்லாம என் முகத்துல முழிக்காம இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்றாங்க, நீ கண்டிப்பா வாங்கிதான் கட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா ஆனந்தும் அருணும் சேர்ந்து கார்த்திகை இன்னொரு கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அந்த கம்பெனிக்கு நம்ம கார்த்தி போகையில அப்ப அங்க உள்ளவங்க எல்லாருமே நம்ம கார்த்திகை மாலை அணிவித்து வரவேற்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஆனந்தும் அருணும் ஷாக் ஆகுறாங்க. ஆனந்த் சொல்றாரு, எப்படி கார்த்திகை இவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு. அப்ப அங்க உள்ளவங்க சொல்றாங்க, சார், கார்த்திக் சாரை பத்தி எங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அபிராமி அம்மாவோட கடைசி பையன் கார்த்தி எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அங்க உள்ளவங்க எல்லாருமே கார்த்திகை புகழ்றாங்க. அப்ப கார்த்திகை மாலை போட்டு வரவேற்கிறாங்க. கார்த்தி செம கெத்தா கம்பெனிக்குள்ள வராரு. அப்ப அருண் சொல்றாரு ஆனந்த் கிட்ட, பாத்தியா ஆனந்த், இப்பயும் கார்த்திக்கு துணையா இருக்கிறது அந்த கடவுள் தான், உன்னால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் செம இரிட்டேட் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வீட்டை விட்டு போற நிலைமை ஆகிடுச்சு. அப்கமிங் எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.